பார்க்கும் தலைப்பு வந்துங்க பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தோட தன்மைகள், அதோட பலன்கள், தீமைகளை பற்றி இந்த வாரம் வந்து பார்க்குறேங்க. நம்மளோட வந்து அடுத்ததாக பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீ அஸ்ட்ரோ ஸ்ரீராம்ஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சேலத்திலேருந்து ஜோதிடர் ஸ்ரீராம் பேசுகிறேன். இந்த பூர நட்சத்திரத்தை பற்றி ஒரு சிறிய உரையாக நான் உரையாற்ற விரும்புகிறேன். முதலில் விசிஷ்ட மகா கணபதியை வணங்கியும், நான் என்றென்று போற்றி துதிக்கும் வாராகி அன்னையையும், வாயுமைந்தன் அனுமனையும், எனக்கு இயல்பு குருநாதராக விளங்கிய பதஞ்சலி மகாமுனி அவர்களையும், பாம்பாடி சித்தர் அவர்களையும் பாதம் தொட்டு வணங்கி, எனது பெற்றோர்களையும் வணங்கி இந்த உரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது 11வது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய சிம்மராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பூர நட்சத்திரம். இது ராசி மண்டலத்தில் சிம்ம ராசியில் 133 பாகை முதல் 146 பாகை வரை, சுமார் 11 பாகை வரை வியாபித்து இருக்கக்கூடிய நட்சத்திரமாகும். இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் இது வந்து ஒரு பெண் நட்சத்திரம் என்றும் குறிப்பிடுவார்கள். வடமொழியில் இதை பூர்வ பல்குனி என்று அழைக்கப்படுவார்கள். பூரம் நட்சத்திரத்தின் தேவதை பகன் என்றும் கூறுவார்கள். இது ஒரு பெண் தேவதை. இவள் அதிதியின் 12 பிள்ளைகளில் ஒருவள். இவளே சூரியனுக்கு தாயா ஆவாள். சூரியனின் தாயார் வந்து அதிதி, கசிப மகரிஷியின் மனைவி, சூரியனின் 12 மக்களில் ஒருவர். இந்த நட்சத்திரத்தின் யோனி என்பது பெண் எலியாக வருவது. அதே மாதிரி பட்சி வந்து பெண் கழுகு. பலாச மரம், பலா மரம் என்பது இதன் விருட்சமாகும். மனித கணம் உள்ள நட்சத்திரம். பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து அழகிய உருவம் படைத்தவர்களாக இருப்பார்கள். கல்வி மேன்மை உடையவராக இருப்பார்கள். அதே நேரம் கவலை தோய்ந்த முகமும் இவரிடத்தில் இருக்கும். கோபம் குணமும் உண்டு. அந்த கோபம் வந்தால் உடனே அடங்கிவிடும் தன்மையும் உண்டு. எந்த கடினமான காரியத்தையும் செய்ய வல்லவர்கள். அதே போல இவர்கள் வியாபாரத்தில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த பிசினஸ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா மகாவிஷ்ணு வழிபாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு செய்வது மேன்மை தகும். அதே இவர்கள் வந்து திறமையுடையவர்களாக இருந்தாலும் தெள்ள தெளிவாக பேசுவார்கள். வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடியவர்கள். அதே நேரம் வெட்டியும் பேசி விடுவார்கள். இவர்கள் குணம் பார்த்தீங்கன்னாக்கா வேகமாக நடப்பார்கள். பெரும்பாலும் இவரது உடல் பாகத்தில் வலதுபுறம் மச்சம் கண்டிப்பாக இருக்கும். தான தர்மங்கள் செய்வார்கள். பிரியமாக பேசுவார்கள். சிவந்த கண்களை உடையவர்கள். கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார்கள். தாய் தந்தையர் நமக்கு சொத்து சேர்க்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை எப்போதும் இவரிடம் இருக்கும். அதே நேரம் இவர்களிடத்தில் சஞ்சல புத்தியும் உண்டு. பெண்களாக பிறந்தால் இவர்கள் கூந்தல் நீண்ட நெருங்கிய நெடிய கூந்தலாக இருக்கும். அழகு படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. ரைட். அதே மாதிரி இவர்களுக்கு சஞ்சல புத்தி உண்டுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டது. இவர்கள் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா சிம்ம ராசி, சிம்ம லக்னம், 7வது வீடு சனி பகவானோட வீடு அவர்கள் வருவதால் இவர்கள் திருமண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக பொருத்தம் பார்த்து வாழ்க்கையை நிறைவாக தேர்ந்தெடுத்து கொண்டால் வாழ்க்கை மேம்படும். அதே நேரம் இவர்கள் கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். பல சாஸ்திர பயிற்சியும் உள்ளவர்கள். இந்த நட்சத்திரத்தின் காரகங்கள்னு எடுத்துனாக்கா நடனம், இளம் பெண், பாக்கியசாலி, பாடும் திறமை, நன்றாக தொழில் தேர்ந்தவர், பருத்தி, உப்பு, தேன், எண்ணெய், கம்பளி வணிகம் புரிவார்கள். இந்த மாதிரி வியாபாரங்கள், அதாவது பொதுவாக பிசினஸ் கம்யூனிட்டின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டாலும் வணிகத்தில் கை தேர்ந்தவர்கள், லாபம் சம்பாதிப்பதில் கை தேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய பாத்தீங்கன்னா இவருடைய பாதம் வந்து உயர்ந்திருக்கும், முழங்கால் நீண்டு இருக்கும்,
பெண்களுக்கு நெருங்கிய கூந்தல் அமைப்பு உண்டு. இவங்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னா, கோல் மூட்டிடுவாங்க. அடுத்தவனை பத்தி இந்த வத்தி வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அதுவும் உண்டு. நல்ல அழகிய சத் எதிரிகளை வெல்லக்கூடிய வீரனின் மனைவியாக இருப்பாள். அதே போல ஆணாக இருந்தால் வீரனாகவும் இருப்பார். ஆனால் பெண்மைத்தனம், கோழை குணமும் இவருடன் சேர்ந்தேதான் இருக்கும். நேரான வாழ்க்கை வாழும் நிலை உண்டு. இவர்கள் எடுத்த ஒரு குணம் என்னன்னா, பேராசையும் உண்டு, கோபமும் உண்டு. அதே நேரம் பிடிவாத குணமும் உண்டு, வைராகிய குணமும் உண்டு, மனவெறியும் உண்டு. புத்திர சந்தானம் உள்ளவர்கள். ஆன்மீக புத்தி, கடவுள் வழிபாடு, தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு இதில் அதிகமான கவனம் செலுத்துவார்கள். அடுத்ததாக இந்த பூரம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் குணாம்சம் பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வித ஆபத்துக்கும் தான் முன்னே சென்று தலையிடும் தீரம் உள்ளவர்கள். சந்தோஷத்துடன் இனிய வார்த்தைகளை பேசுவார்கள். குணவதி அல்லது குணவானாக இருப்பார்கள். கொஞ்சம் கோபம் குணம் இருக்கும், மூக்கு நீண்டு இருக்கும், பரிசுத்தமாக இருப்பார்கள். வியாபாரம் செய்து ஜீவிப்பனாகவும் ஆவான். கஷ்டப்பட்டு தனம் சம்பாதிப்பார். பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பயிர் தொழில் செய்து ஜீவிப்பார்கள். பெரும்பாலும் வேளாண் குடிமக்கள், விவசாயம் இந்த மாதிரி இதுல அதிக ஈடுபாடு உண்டு. நல்ல குடும்பஸ்தனாக இருப்பார். அடிக்கடி தண்ணி குடிப்பார். தாகம் இவருக்கு எடுக்கும், தண்ணி தாகம் எடுக்கும். மன சந்தோஷம் இருக்கும். பிறருக்கு உதவி செய்வதில் ஒரு விருப்பம் இருக்கும். நல்ல பலசாலியாக இருப்பார். ஆனால் பிரபலம் இல்லாத போகும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெருமை கீர்த்தியும் உள்ளவர்கள். உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவார்கள். அவர்களை காக்கும் முயற்சியில் உள்ளவர்கள். புகழ் பெற்றவனும் ஆவார்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எக்காலத்திலும் நீங்காத கவலை உடையவர்கள். உடலில் மச்சம் உள்ளவர்கள். பிறருக்கு நிந்தையும் துன்பைத்தும் செய்வார்கள். குற்றமற்ற வேதியர் மற்றும் தெய்வங்களை தூஷித்து நிந்தனை செய்பவர்களும் இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரைட். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால், எந்த லக்னம் ஆனாலும் அந்த லக்னத்தினுடைய சாரம் என்பது சூரியனாக இருந்தால், அதாவது லக்ன புள்ளி பாத்தீங்கன்னா கிருத்திகை, சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருந்தால் பெரும்பாலும் இவர்கள் விவசாய பணிகளை மேற்கொள்வார்கள். அதே போல் இவர் பிறந்த லக்னம் சந்திரனுடைய சாரம் பெற்றால் பரதேச சஞ்சாரம் செய்வார்கள். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு செல்வது, இது போன்ற அமைப்பு இருக்கும். அதே போல இவர் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னம் செவ்வாயால் ஆளப்படுமே ஆயின் இவர்கள் தரித்திர யோகம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இவர்கள் பிறந்த லக்னத்தின் சாரம் என்பது புதனாக இருப்பின் நல்ல புத்திமானாகவும் நல்ல வியாபார தந்திரம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல இவர்கள் பிறந்த லக்ன சாரம் குருவானால் கை தேர்ந்த வியாபாரி, எப்பொழுதும் குறைவில்லாத பணம் இவர்களுக்கு இருக்கும். அதே போல இவர் பிறந்த லக்னம் சாரம் சுக்கிரனாக இருப்பின் எல்லோருக்கும் நல்லவராக இருப்பார். திறமை படைத்தவர், இன்முகம் காட்டுவார். முகத்தில் எப்போதும் ஒரு கலை, தேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கலை என்பது இருக்கும். இவர் பிறந்த லக்ன சாரம் சனியாக இருப்பின், அதாவது பூச மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் லக்னம் ஆளப்படுமே ஆயின் இவர் விசுவாசியாக இருப்பார். ஆனால் பிடிவாத குணம், வைராகிய குணம் இவரிடத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவர் பிறந்த லக்னம் சாரம் என்பது திருவாதிரை, சுவாதி, சதயம் எனும் ராகு நட்சத்திரத்தில் ஆளுமை ஆகின் கலகம் செய்பவராக இருப்பார். கலகத்தையும் மூட்டி விட்டுருவார். அதே மாதிரி கோல் சொல்வோராகவும் இருப்பார்கள். அடுத்ததாக இவர் பிறந்த லக்னம் சாரம் கேதுவானால் கண்ணக்கோள் வைத்து திருடுபவர்களாக இருக்கும். அதாவது லக்னம் அஸ்வினி மக மூலத்தில் சாரம் பெற்று சிம்ம ராசியில் உள்ள இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கை தேர்ந்த திருடுபவர்களாக இருப்பார்கள். அதாவது கண்ணக்கோள் வச்சு திருடுவாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரி உள்ள ஒரு இதாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா பெண் தெய்வ வழிபாடுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டாலும் இவர்கள் ஒரு முன்கோபிகள்னு சொல்லப்படுது. பல பேர் இவரை கண்டா கொஞ்சம் பிடிக்காது, முன்கோபம் கோபக்காரன்னு சொல்லி உதாசீனப்படுத்தி ஒதுக்கி விடும் பண்பும் உண்டு. அது பொதுவா இவருடைய கண்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிகப்பு நிறமாக இருக்கும். கண்கள் சிவந்த கண்கள். சில பேருக்கு கண் எப்பவுமே சிவந்து இருக்கும். எப்பவுமே பார்த்தாலும் இவருக்கு அடிக்கடி கண் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவும் உண்டு.
பெரும்பாலும் கண்ணாடி அணிந்திருப்பார்கள், இல்லைன்னா கான்டாக்ட் லென்ஸ் வச்சிருப்பாங்க. இது மாதிரியாக இருக்கும். இது இந்த நட்சத்திரத்துல இன்னொரு இது என்னன்னா, இந்த பூர நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானின் தோஷமும் கர்மப்பதிவும் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. நல்ல சுகவாசி, அதே நேரம் சோம்பேறித்தனமும் இருக்கும், பிடிவாத குணமும் இருக்கும். ஆண்டாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, பெண் தேவதைகள் வழிபாடு அதிகமாக மேற்கொள்வார்கள். தாம்பத்தியத்தில் குறையும் இருக்கும். தெய்வீக தொடர்பு சம்பந்தமான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வார்கள். கஷேத்ராடனம்னு சொல்லுவாங்க. கஷேத்ராடனம்னாக்கா ரொம்ப லாங்கா டூர் போறது. தெய்வத்தை வணங்குவதற்காக மட்டுமே இவர்கள் செய்வார்கள். அதே போல திருக்கோயில் உழவார பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த இந்த சேனல் நிர்வாகத்திற்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும், சதீஷ் ஐயா அவர்களுக்கும், அனுஷம் நாகராஜன் ஐயா, மேலும் பேசவிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காரு. ஐயாவும் பார்த்தோம்னா 25 வருடத்துக்கு மேலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஜோதிடர் வந்து இவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து நல்ல நல்ல கருத்துக்களாக வந்து இருக்குங்க. ஐயா வந்து பூர நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு. பரவாயில்லைங்க, நல்லா தான் சொன்னாருங்க. ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு மதுரையைச் சேர்ந்த திரு ஷாம்லால் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஷாம்லால் சார், வாங்க சார். ஷாம்லால் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார், ஷியாம்லால் சார்.